the Gates of Kanpur. This is Sandhya and she's Sandhya. In the refrigerant regarding the problems R11, R22, R12. Okay, நம்ம refrigerant chemical formula பார்க்க போறோம். So chemical formula எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து refrigerant designation நம்ம தெரிஞ்சுக்கணும். refrigerant designation என்னன்னா Rm-1 N+1 into Q into P அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். So chemical formula designation என்னன்னா CHFCl. கீழ வந்து suffix MnPq அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதோட condition formula என்ன அப்படின்னா இந்த மூணு N plus P plus Q equal to 2m plus 2. இது வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று வந்து saturated, இன்னொன்று வந்து unsaturated condition. saturated condition அப்படி saturated carbon அப்படின்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் வரும். அதே unsaturated carbon அப்படின்னா நமக்கு 2m மட்டும் வரும், plus 2 வராது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு R11 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 3 டிஜிட், அதாவது saturated carbon வந்து நம்ம 3 டிஜிட்டா எடுத்துக்கணும். இப்போ R011 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ R011 அப்படின்னு எடுத்துட்டா இந்த 0 அப்படிங்கிறது வந்து m, இந்த 1 அப்படிங்கிறது n, இந்த 1 அப்படிங்கிறது வந்து p அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுல m-1 ஓகே, m-1 n+1 p அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது இந்த 3 டிஜிட், இந்த 3 டிஜிட் வந்து எதை குறிக்குது அப்படின்னா இந்த m-1 வந்து 0, இங்க இருக்கிற 0, அதே n+1 வந்து இங்க 1, அதே p வந்து இங்க 1. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா m-1 equal to 0. அப்போ m ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 ஆ இருக்கும். அதே மாதிரி n+1 equal to நமக்கு 1 கொடுத்திருக்காங்க. அப்போ n ஓட வேல்யூ 2. அதே p வந்து நமக்கு 1. ஸோ இதுல இருந்து இப்போ வந்து நமக்கு m கிடைச்சிருச்சு, n வந்து 0, 1 - 1 வந்து 0 ஆயிடும். ஸோ இதுல இருந்து நமக்கு m வேல்யூ கிடைச்சிருக்கு, n வேல்யூ கிடைச்சிருக்கு, p வேல்யூ கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும்? q வேணும். ஸோ q ஓடது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது n plus p plus q equal to 2m plus 2. ஸோ n வந்து நமக்கு 0, 0 plus p வந்து 1 plus q தெரியாது, q is equals to 2 into 1. 2 into வந்து 1, 2, 2 plus 2, 4 கிடைக்கும். So q is equals to 4 minus 1, 3. So q ஓட வேல்யூ நமக்கு 3. அப்போ q ஓட வேல்யூ நமக்கு 3. So m, n, p, q எல்லா வேல்யூ கிடைச்சிருக்கு. இதை எடுத்துட்டு போய் நம்ம இந்த கெமிக்கல் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ cm க்கு வந்து 1, h, n வந்து 0, அதுக்கப்புறம் fp வந்து 1, அதே வந்து cl, q வந்து நமக்கு 3. ஸோ இங்கே H0ங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா CFCl3 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த refrigerant 11 அப்படிங்கிற அந்த refrigerant வந்து அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CFCl3. ஓகே, R11 வந்து சொல்லியிருக்காங்க. R11 வந்து கெமிக்கல் ஃபார்முலா வந்து CFCl3 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த கெமிக்கல் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க CHFCl சொல்லியிருக்காங்க. ஸோ சஃபிக்ஸ் Mn P plus Q. ஸோ வந்து இந்த சேச்சுரேட்டட் கார்பன் வந்து 3 டிஜிட் இருக்கும். ஸோ 0 முன்னாடி கன்சிடரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ m-1னா 0, n+1னா 1, p வந்து அப்போ 1. அப்போ அந்த கண்டிஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு q கிடைக்கும். ஸோ q நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சஃபிக்ஸை கிடைச்ச வரை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு வந்து கெமிக்கல் ஃபார்முலா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் R22. ஸோ R22க்கும் சேம் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். அதோட கெமிக்கல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ ரெஃப்ரிஜரண்டோட ஃபார்முலா என்னன்னா m-1 n+1 into p. ஸோ இங்கே 2 டிஜிட் இருக்கு. ஸோ 2 டிஜிட் இருந்தால் அது வந்து நமக்கு சேச்சுரேட்டட் கார்பன். ஸோ அதை வந்து நம்ம 3 எடுத்துக்கணும், 0, 2, 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ m இங்கேருந்து நம்ம m-1 இது வந்து m அப்படின்னு எடுத்துக்கணும், இது n, இது வந்து p. ஸோ m-1 n+1 p. ஸோ m-1 n+1 p அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ m-1 அப்படிங்கிறது வந்து 0, அதே n+1 அப்படிங்கிறது இங்கே 2, p equal to 2. So m equal to 1, n equal to -1, அதே p equal to 2 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு mn p கிடைச்சிச்சு, q வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ q வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா, அதாவது கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னா CHFCl, அதாவது m, n, p, q. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 3 இது அது n, p, q அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ n plus p plus q equal to 2m plus 2. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு n1, p வந்து 2 plus q தெரியாது, q is equals to 2 into 1 வந்து 2, 2 plus 2 4. ஸோ q is equals to நமக்கு 2 கிடைக்கும். ஸோ q is equals to 2.
ஸோ இதை வந்து நம்ம கெமிக்கல் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். C4 3 4 minus 3 1 3 2 1 1 plus 2 3 4 அதுக்கப்புறம் 4 minus 3 வந்து நமக்கு 1 கிடைக்கும். ஸோ கியூவோட வேல்யூ நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது C1 H1 F Fோட வேல்யூ 2 Cl 1. ஸோ இது வந்து CH F2 Cl இதோட கெமிக்கல். ஓகே, R22 என்ன சொல்லிருக்காங்க, CHF2Cl அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் R12. ஸோ R12க்கும் சேம் ப்ரொசீஜர் தான். இதோட கெமிக்கல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். Rm-1 n+1 P. ஸோ இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ 0 1 2 m-1 equal to 0 n+1 equal to 1 P is equals to 2 எடுத்துட்டோம். ஸோ m is equals to 1 n is equals to 0 P is equals to 2. Q ஓட வேல்யூ வேணும். Q ஓட வேல்யூ வந்து n plus P plus Q is equals to 2m plus 2. ஸோ n வந்து 0, P வந்து 2, Q வேல்யூ தெரியாது. 2 into 1 2 plus 2 4. ஸோ Q is equals to 2 கிடைக்கும். ஸோ Q is equals to 2. CHFCl C1H0 F2 Cl2. ஸோ கெமிக்கல் ஃபார்முலா வந்து CF2Cl2. ஸோ இதோட ஃபார்முலா வந்து CF2Cl2. ஸோ R2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா CF2Cl2 சொல்லியிருக்காங்க. ஸோ R11 R22 R12 மூணோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தோம். R11 வந்து CFCl3, R22 வந்து CHF2Cl, R12 வந்து CF2Cl2 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டட் பார்த்து அந்த ஃபார்முலா கண்டிஷன் அந்த கண்டிஷன் வந்து நம்ம கெமிக்கல் ஃபார்முலா டிசைனேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து MnP-யோட வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்து போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு Q-யோட வேல்யூ கிடைக்கும். Q-யோட வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்து நம்ம கெமிக்கல் டிசைனேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கெமிக்கல் ஃபார்முலா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.